couples they want to know the strong financial future. அதோடைய மணி சீக்ரெட்ஸ் தான் நம்ம பத்தி பேச போறோம். couples வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா எனி ஹாலிடேஸ் ஆர் எனி லீஷர் டைம்ல ரெண்டு பேருமா உட்கார்ந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸை பத்தியும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பத்தியும் பேசணும். நமக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னா கண்டிப்பா நமக்கு வீட்டில் ப்ரொவிஷன், ஃபியூயல், ரெண்ட், லோன் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா நமக்கு எவ்ரி மந்த் நம்ம போகக்கூடியது தான் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். நீங்க ஒரு சிஸ்டமைஸ்டு வேவா நீங்க பண்ணும்போது உங்களுக்கான ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போதும் அப்படின்றத ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு செக்மெண்ட்ஸை பிரிச்சுக்கும் போது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்மூத் ஜர்னியாக போகும். நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்ரி கப்புள்ஸ் தே வாண்ட் டு நோ த ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். அதோடைய மணி சீக்ரெட்ஸ் தான் நம்ம பத்தி பேச போறோம். அதாவது ஒரு கப்புள்ஸ் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். அதே போல அவங்களுடைய மெமரிஸை பத்தி பேசுவாங்க, டிராவல் பத்தி பேசுவாங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இதை பத்திலாம் காமனா டிஸ்கஷன்ஸ் இருக்கும். எதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, கப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா எனி ஹாலிடேஸ் ஆர் எனி லீஷர் டைம்ல ரெண்டு பேருமா உட்கார்ந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பத்தியும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பத்தியும் பேசணும். இதுக்கான டைமை வந்து கண்டிப்பா நமக்கு லீஷர் டைம்ல அலாட் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம மற்றதெல்லாமே நமக்கு ஒரு டைம் கொடுத்து பேசுறோமோ அதே போல நம்மளுடைய மணியோடைய ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அதை பத்தி தான் நம்ம இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு கப்பலோடைய ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸ்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்குள்ள ஃபினான்ஷியல் செல்ஃப் கண்ட்ரோலும் உருவாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்க ஒரு லீஷியர் டைம்ல இல்ல ஹாலிடே டைம்ல இதுக்கான ஒரு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய சேவிங்ஸ், இது ரெண்டுத்தையும் பற்றி அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒரு ட்ரிப்பு போவோம், இல்லை மூவி போவோம், ட்ராவல் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து இட்ஸ் கம் அண்டர் த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். நமக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்னா கண்டிப்பா நமக்கு வீட்டில் ப்ரொவிஷன், ஃபியூயல், ரெண்ட், லோன் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா நமக்கு எவ்ரி மந்த் நம்ம போகக்கூடியது தான் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ். இதை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும், ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எதுக்கு ரெகுலர் ஃப்ளோல போகும், எதுக்கு வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி அவங்க பட்ஜெட்டிங் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அதே போல ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பா உட்காந்து ஒரு லீஷியர் டைம்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். செகண்ட் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க்கிங் கப்புள்ஸ் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்னாக்கா கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்கன்னா இவங்களுக்குமான அக்கௌண்ட்டும் இருக்கும், அவருக்குமான அக்கௌண்ட்டும் தனியா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவங்க தேர்ட் அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்பென்ஸ்க்காக அது தனி அக்கௌண்ட்டாக செக்ரிகேட் பண்ணணும். அதில் தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்காக போகுதுன்னு ரெண்டு பேரோட இன்கம்ல இருந்து அதில் போர் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பென்சஸை அந்த தேர்ட் அக்கௌண்ட்லேருந்து கண்டினியூவாக பண்ணதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டமைஸ்டு வேவாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போதும் அப்படின்றத ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்ததாக கப்பல்ஸ் செய்ய வேண்டிய ஒரு மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பட்ஜெட்டிங் பண்ணியாச்சு, எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் பண்ணியாச்சு, அக்கௌண்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பென்சஸை செக்ரிகேட் பண்ணிட்டோம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே அதுல மைண்ட்ல செட் பண்ண முடியுமா, இல்ல ரெண்டு பேருக்குமே டைம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ எய்தர் ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் எல்லாம் மானிட்டர் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் பிளஸ் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணும். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு இன்னும் அந்த ஃபேமிலியில இருக்க கப்புள்ஸ்ல ஸ்மார்ட் வேவா ஒருத்தர் வந்து அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்ப அந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்படி அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு செக்மெண்ட்ஸை பிரிச்சுக்கும் போது தான் ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்மூத் ஜர்னியா போகும். அப்போ அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்மார்ட் வேல அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே லீஷியர் டைம்ல இதை பத்தியான டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இன்னும் அதோடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அக்ரெசிவா அவங்க ஃபியூச்சர்ல பார்க்க முடியும்.